ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கால்சியம் சத்து, நார் சத்து, இரும்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய கேழ்வரகு அதாவது ராகியை வச்சு ராகி இட்லி, ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம். இதை ஒரு 4 தடவை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் ராகி எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கணும். அதாவது நீங்கள் ராகி இட்லி ஊற்றுறனா மட்டும் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. ராகி தோசைக்கு உளுந்து மட்டும் போதும். அப்புறம் அதே அளவு உளுந்து, அப்புறம் 1 ஸ்பூன் பச்சரிசி, அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து ஒரு 4 டைம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஓரளவுக்கா தெளிவாக வரணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 மணி நேரமாவது ஊறணும். பாருங்கள், ஊறிடுச்சு. இப்போ இந்த ரெண்டையும் நல்லா ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தாவே போதும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் நைட்டே ஆட்டி வச்சிட்டேன். காலையில் பாருங்கள், மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்கு. நம்ம இட்லி ஊற்றுறதா இருந்தால் இந்த பதம் போதும். தோசைக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். பணியாரத்துக்குனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சூப்பராக வரும். சரி, வாங்க இட்லி ஊற்றி வைக்கலாம். ஊற்றியாச்சு. பாருங்கள், இட்லி சூப்பராக வந்திருக்கு. ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி வந்திருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.